வாங்க இன்னைக்கான வெக்காபுலரிஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் பர்பிள், BURBLE பில். பர்பிள் அப்படின்றது ஒரு வேர்ப். அதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா, பர்பிள் மேக் அ கண்டினியூஸ் மர்மரிங் நாய்ஸ். தமிழ்ல கடகடவென்று ஒளி எழுப்பு, கடகடவென்று ஒலி எழுப்பு. இங்கிலீஷ் சென்டென்ஸ் பாருங்க. பேபி sat in his high chair burbling happily. குழந்தை அதோட சேர்ல உட்காந்து ஹாப்பியா சத்தம் போட்டுட்டு இருந்தது. அதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். இதுக்கான செகண்ட் வேர்ட் ஸ்ட்ரைவ் அப்படின்னா அது ஒரு verb. ஸ்ட்ரைவ். இங்கிலீஷ் மீனிங் டு ட்ரை வெரி ஹார்ட் டு டூ. டு ட்ரை வெரி ஹார்ட் டு டூ. தமிழ் மீனிங் கடு முயற்சி செய், கடு முயற்சி செய். சென்டென்ஸ் பாருங்க. ஷி ஆல்வேஸ் ட்ரைவ்ஸ் ஃபார் பெர்ஃபெக்ஷன். அவள் எப்பொழுதும் முழுமைக்காக பாடுபடுகிறாள். அவள் எப்பொழுதும் முழுமைக்காக பாடுபடுகிறாள். நம்ம டெய்லியும் 6 to 8 அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம டெய்லியும் 2 வெக்காபுலரி படிச்சோம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம 10 வெக்காபுலரிஸ், புது வெக்காபுலரிஸ் படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளோட இங்கிலீஷ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் கிப். கிப்னா ஷார்ட் ஸ்லீப், ஒரு குட்டி தூக்கம். வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹேட் அ குவிக் கிப் ஆஃப்டர் அ லஞ்ச். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். செகண்ட் வேர்ட் நம்ம பார்க்க போறது சீப் ஸ்கேட். சீப் ஸ்கேட்ன்றதும் ஒரு நவுன் தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, someone who does not like to spend the money. someone who does not to spend the money. யாருக்கு பணத்தை செலவழிக்க பிடிக்கலையோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீப் ஸ்கேட்னு சொல்லுவோம். வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். Don't be a such a cheapskate. Don't be a such a cheapskate அப்படின்னா கஞ்ச பிசுனாரியா இருக்காத அப்படின்றது தான் அர்த்தம். பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் ரூமினேட். ரூமினேட் அப்படின்னா சிந்தி அசைப்போடு. இங்கிலீஷ் மீனிங் டு திங்க் டீப்லி அபவுட் சம்திங். ஒரு விஷயத்த மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்கிறது, சிந்திச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ரூமினேட். வாங்க ரெண்டு சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், a cow ruminates its food. பசுமாடு தன் உணவை அசை போட்டுக்கொண்டே இருந்தது. அதான் அதோட அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ், Helen decided to ruminate before making her final vacation place. அப்படின்னா அவ எந்த இடத்துக்கு வெக்கேஷனுக்கு போகணுன்ற அந்த பிளேஸ நல்லா சிந்திச்சு முடிவெடுத்தா. வேர்ட் இம்பர்டியூன். இம்பர்டியூன் அப்படின்னா அது ஒரு வேர்ப். அதோட தமிழ் மீனிங் வற்புறுத்தி கெஞ்சி கேள். அதோட இங்கிலீஷ் மீனிங் மேக் ஃபோர்ஸ்ஃபுல் ரெக்வெஸ்ட் ஃபார் சம்திங். ஒரு விஷயத்துக்காக கெஞ்சி அவங்கள வற்புறுத்தி கெஞ்சி கேட்கறதுக்கு பேர் தான் இம்பர்டியூன். இம்பர்டியூன். இதுக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். He importuned them to help. தமிழ் மீனிங் உதவி செய்ய அவர்களை வற்புறுத்தினான். வற்புறுத்தி. வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். டீட். டீடுன்றது ஒரு நவுன். அதோட தமிழ் மீனிங் என்னன்னா செயல். அதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா an action. வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். People look at your deeds, not your words. மக்கள் எல்லாரும் உங்களுடைய செயலை தான் பார்க்கறாங்களே தவிர உங்களோட வார்த்தைகள் இல்லை. அப்படின்னா சொல்லாத, செய்யின்னு அர்த்தம். இன்னைக்கான செகண்ட் வேர்ட் சேவியர். சேவியர் அதுவும் ஒரு நவுன் தான். இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா a person who saves another person from danger. ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தர் காப்பாத்துறவங்க தான் யாரு, சேவியர். இதோட தமிழ் மீனிங் என்னன்னா மீட்பர் அல்லது காப்பாற்றுபவர். வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். மை காட் இஸ் மை சேவியர். என் கடவுள் தான் என்னை காப்பவர். மை ஃப்ரெண்ட் இஸ் மை சேவியர் அப்படின்னா என் நண்பன் தான் என்னை காப்பவர் அல்லது மீட்பவர். நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் 2 வேர்ட்ஸோட. பாய் பாய். வாங்க இன்னைக்கான வெக்காபுலரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் ஹேண்ட். ஆஃப் ஹேண்ட் இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா அன்ஃப்ரெண்ட்லி ஆர் இம்பொலைட். தமிழ் மீனிங் புண்படுத்தும் வகையில் அல்லது முரட்டுத்தனமாக அப்படின்றது அர்த்தம். வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். She was offhand with her neighbor. அவள் தன் பக்கத்து வீட்டரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாள். அதான் இதோட அர்த்தம். இன்னைக்கான செகண்ட் வேர்ட் ஷீபிஷ். ஷீபிஷ் அப்படின்னா என்னன்னா சடன்லி ஷை. தமிழ் மீனிங் வெக்கம் மிகுதியான. இதை பண்றதுனால இது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The high school boy was sheepish when his mother kissed on his forehead in front of his friends. அர்த்தம் என்னன்னா, ஒரு ஹை ஸ்கூல் பாய், அதாவது +2 +1 படிக்கிற பையன் தன்னோட அம்மா அவனோட நெத்தியில முத்தம் கொடுக்கறா. யார் முன்னாடினா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொடுக்கறது மூலமா அவனுக்கு ஒரு ஷை வருது. அதை தான் ஷீபிஷ்னு இங்க